ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். துர்கா, 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 என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு எங்களை கேட்டா நாங்களும் உங்க கூட தானே இருக்கோம். துர்கா, இவ எங்கெங்கயோ போவா வருவா, திடீர்னு மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவா. இதுக்கெல்லாம் நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? ஏய், சீ. அண்ணா, கண்டிப்பா இது இவங்க வேலையா தான் இருக்கும். காலன் ஐயாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். துர்காவோட நிலைமைக்கு இவன் தான் காரணம் பிரிப்பா. என்னென்ன பேசுறீங்க? இவ மாடியில இருந்து கீழே விழுந்ததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? டேய், நேத்து காலையில துர்கா கூட சண்டை போடுறப்ப ரொம்ப கோவமா நீ துர்காவை பார்த்து எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ போய் விழுந்து சாவுன்னு சொன்னதுனால தானே இப்ப விழுந்திருக்கா. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எதுக்குடா அவளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். இப்ப என்ன? டேய், என்னடா இது? டேய், யார் முன்னாடி நின்னு என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? இன்னொரு தடவை என் அண்ணன் முன்னாடி உன் குரல் வசந்துச்சு, அப்புறம் உன் குரவழி அறுத்துட வேண்டாம். அப்பா, அறுத்து போடுங்க. அப்படி ஏதாவது பண்ணி தொலைச்சு என்ன ஒரே அடியா சாவடிச்சிருங்க. இப்படி தினம் தினம் செத்து பிழைக்கிறதுக்கு நீங்க பண்ணணும்னு சொன்னது எவ்வளவோ பரவாயில்ல. இல்ல, நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும்னு கேட்டனா? இல்ல, நானா வந்து என்னோட வாயை திறந்து இவளை நான் லவ் பண்றேன்னு சொன்னானா? குடும்ப கௌரவம், பெரியப்பா மேல வச்சிருக்கிற மரியாதைன்னு நானும் இவ்வளவு நாளா பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால அப்படி இருக்க முடியாது. நான் கேட்காத, ஆசைப்படாத ஒரு விஷயத்தை என்னோட தலையில கட்டி வச்சு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் நானும் இவ்வளவு மாதிரி மாடியில இருந்து குதிச்சு செத்து போக வேண்டியதான். டேய், நீங்க தானே இவ்வளவு எனக்கு கட்டி வச்சீங்க. இப்ப நீங்களே நல்லா அனுபவிங்க. டேய் அசோக், என்ன ஆள விடுங்க. டேய் அசோக், அசோக், என்னண்ணா இல்லடா. டேய் நில்றா.